கைராக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறனால சீக்கிரம் நேரமே கிளம்பி வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் டே கிடையாது, ஏன்னா ஏப்ரல்லையே அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இனிமேல் வந்துட்டு கைராவுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஆக்சுவலாக கைராவுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மார்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துருவாங்க. இன்றைக்கி மார்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி மில்க்கும், ஈவினிங் வந்துட்டு வெங்காய பக்கோடா ஆனியன் பக்கோடாவும் கொடுத்துருவாங்க. நான் வந்துட்டு லஞ்சுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவளுக்கு ஃப்ரூட்ஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறனால ஒரு பனானாங்க நேந்திரம் பனானாவை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் லஞ்சுக்கு வந்துட்டு அவளுக்கு சோயா பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பிரியாணி தான் வேணும்னு கேட்டால் அதனால நான் வந்துட்டு சோயா பிரியாணியை காரமே இல்லாமல் செஞ்சு கொடுத்துருக்கேங்க. அப்புறம் அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோயா சில்லி பொரிச்சு கொடுத்துட்டேன். பிடிக்கும் சோயா சில்லி கொஞ்சம் காரமாக இருந்துச்சுங்க. பட் கைராவுக்கு சோயா சில்லி பிடிக்கும்னு நினைக்கிறேன். கைரா உனக்கு பிடிக்குமா சோயா சில்லி? பிடிக்குமே, ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். பார்த்தீங்களா, கைராவுக்கு சில்லின்னு சொன்னாலே ரொம்ப பிடிக்குங்க. அது சிக்கனாக இருக்கட்டும், காலிஃப்ளவராக இருக்கட்டும், சோயாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பிடிக்கும், நார்மலாக சாப்பிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணிக்கு நம்ம ரைத்தா வச்சு தான் சாப்பிடுவோம். பட் கைராவுக்கு வந்துட்டு தயிர்னாவே ஆகாது, ஆனியன் ஆகவே ஆகாது. அவள் நம்ம குழம்புல போட்டிருந்தா கூட ஆனியனை தனியாக பொறுக்கி வச்சு தான் சாப்பிடுவா. ஸோ அவளுக்கு வந்துட்டு தயிர் எதுவுமே கொடுக்க கிடையாது, வெறும் பிரியாணி. அதில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் போட்டு கொடுத்தோம்னாவே கைராவை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க.